சில உள்ளத்துக்கு இந்த வார்த்தை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்ல ஏவுகிறார். அவர் திருத்தி எழுத மாட்டார், அவர் திரும்ப எழுதுவார். என்ன செய்வேன் சொன்னாரோ அதை திரும்ப எழுதுறார் இருதயத்துல. எதை கட்டுவேன் சொன்னாரோ அதை திரும்ப எழுதுகிறார் இருதயத்துல. கர்த்தர் நல்லவர். இதோ இந்த வருஷத்தின் இறுதியில உடைக்கப்பட்ட பல காரியத்தை கர்த்தர் திரும்ப எழுத போகிறார், திரும்ப எழுத போகிறார். உங்க வாழ்க்கையில் உடைக்கப்பட்ட சில காரியங்கள் திரும்ப எழுதப்பட போகிறது, திரும்ப எழுதப்பட போகிறது. அன்பான உள்ளமே, இந்த வருஷத்துல வார்த்தை நிறைவேறல, ஆனா சில சூழ்நிலையை பார்த்து யாராவது வார்த்தையை உடைச்சிட்டீங்கன்னா கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை, திரும்ப உன் இருதயத்தில் பலகை சீர்படுத்தி அவர் சமூகத்துல வா. அவர் திரும்ப உனக்கு அந்த வார்த்தையை திரும்ப எழுத விரும்புகிறார். உனக்கு சொல்லப்பட்டது உனக்கு தான் நிறைவேறும். உனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் உங்களுக்கு தான் நிறைவேறும். விசுவாசிக்கிறவங்க ஆமென் என்று சொல்லி கைகளை தட்டி ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஆமென். இன்னைக்கு காலையில சென்னையில இருந்து வந்து கொண்டிருந்த போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை ஞாபகப்படுத்தினார். ஆமா, இந்த வருஷத்தின் இறுதி நாட்கள்ல சில உள்ளத்துக்காக இந்த வார்த்தையை ஆண்டவர் பேசும்படி இந்த காலை நேரத்தில் இடைபட துவங்கினார். யாத்திராகமம் 34வது அதிகாரத்துல 33வது அதிகாரத்துல மோசே கேட்கிற, ஆண்டவருடைய மகிமையை பார்க்கணும் அப்படின்றார். மகிமையை பார்க்கணும்னு சொன்ன மோசே கிட்ட 34வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன் அப்படின்றார். நீ உடைத்து போட்ட. கர்த்தர் ஏற்கனவே தாமாகவே வார்த்தைகளை எழுதி அந்த கல்லை வெட்டி மோசே கையில கொடுத்து விட்டார். இப்ப மோசே என்ன பண்ணிட்டார்னா அதை உடைச்சிட்டார். மோசே அதை உடைச்சிட்டார். ஆமென். உடைச்ச மோசேட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ உடைத்து போட்டதை நான் திரும்ப எழுதுவேன் அப்படின்றார். ஆமென் ஹல்லேலூயா. இந்த வருஷம் நாட்கள் நெருங்கு, இந்த வருஷம் முடிய போகுதுன்னதும் சில வார்த்தையை உடைச்சு யாராவது போட்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் சொல்ற வார்த்தை, அவர் திரும்ப எழுத போறார், திரும்ப எழுத போறார், திரும்ப எழுதுவார். ஆமென். என் ஆண்டவர் ரீரைட் பண்றவர், திரும்ப எழுதுகிறவர். திரும்ப எழுதுறது இன்னொரு வார்த்தை அல்ல, ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் எழுதப்பட்ட வார்த்தை தான் திரும்ப எழுதப்பட போகிறது. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்ற வார்த்தை நல்லா கவனிங்க. ஆமென். மோசே உடைத்து போட்டதும் மோசேட்ட ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நீ உடைச்சத நீ எடுத்துட்டு வா அப்படின்றார். நீ உடைத்து போட்டதுக்கு ஒத்த 2 பலகைகளை நீ தான் எடுத்துட்டு வரணும், நீ எடுத்துட்டு வரணும். முதலாவது ஏன் மோசே இங்க உடைச்சாரு? ஏன் மோசே உடைச்சாரு? ஆமே. இப்போ மோசே மலையிலிருந்து இறங்கி வரும்போது நமக்கு தெரியும், ஜனங்கள் செய்து கொண்டிருந்த கிரியை, ஜனங்களுடைய செயல்கள் மோசைக்கு சரியான கோபத்தை உண்டாக்கிட்டு. ஆமே. அதை பார்த்ததுமே மோசே வேற எதுவுமே டிசைட் பண்ணல. ஆண்டவர்கிட்ட ஒன்றும் கேட்கல, எதுவுமே கேட்கல. எடுத்த உடனே எதை போட்டு உடைச்சிட்டாரு? கற்பலையை போட்டு உடைச்சி, ஆமே, அந்த சாம்பலை எடுத்து எல்லாரையும் குடிக்கும் வச்சிட்டாரு. பார்த்ததும் மோசைக்கு கோபம் வந்துருச்சு. ஏன் மோசை இதை உடைச்சேன்னா, ஆமே, இந்த காலில் தியானிக்கும் போது அந்த கற்பலைகளுடைய முதல் வார்த்தை என்ன தெரியுமா? என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் எழுதுகிறார். எழுதி எந்த ஒரு சொரூபத்தையாலும் நீ உண்டு பண்ணி வணங்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம். இதுதான் கத்த ஃபர்ஸ்டா எழுதி கொடுத்து அப்படி கீழே வரும்போது எழுதுனது ஒண்ணு, நடக்கிறது அதுக்கு நேரு மாறி. அதாவது கர்த்தர் என்கிட்ட பேசுற வார்த்தை ஒண்ணு இருக்குது, ஆனா நான் பார்க்கிறது அதுக்கு நேர் மாறி. என்கிட்ட சொன்னது ஒண்ணு இருக்குது, ஆனா நான் பார்க்கிறது சொன்னதுக்கு நேர் மாறி. ஆமென். மோசேக்கு முதல்ல எதை எழுதி கொடுத்தாரோ அதுக்கு நேர் மாறி இப்ப கீழே நடந்துட்டு இருக்குது.
எனக்கு சொன்னது ஒண்ணு, ஆனா என் லைஃப்ல நடக்கிறது அப்படியே மாறி நடக்குது. என்கிட்ட பேசின வார்த்தை ஒண்ணு, ஆனா எனக்கு நடக்கிற செய்வேன்னு சொன்ன இது உனக்கு நான் செய்வேன்னு சொல்லி நடக்கிற பாதை பார்த்தா செய்யறதற்கான எந்த ஒரு வழியுமே இல்லை. எனக்கு எல்லாமே மாறி நடக்குது. இது நடக்காதுன்னா அதுதான் நடக்குது, இது நடக்கும்னா அதுதான் நடக்க மாட்டேங்குது. ஆமே, கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தையின்படி நான் கீழே இறங்கி அப்படியே வந்து பார்த்தா அவர் என்ன தந்தாரோ அதுக்கு நேர் மாறி இப்ப மோசே இந்த பூமியில பார்த்த போது மோசைக்கு அது தாங்க முடியல. இதனால மோசே செய்த காரியம் என்ன தெரியுமா? அவர் தந்த வார்த்தையை உடைச்சிட்டாரு. இன்னைக்கு நிறைய பேர் செய்யற மிகப்பெரிய தப்பு இதுதான். அவர் வார்த்தையை இருதயத்தின் பலகையில எழுதி உங்களை இங்கிருந்து வீட்டுக்கு அனுப்பிவிட்டா, வீட்டில் நடக்கிறது எல்லாம் மாறி நடந்ததும் அவர் சும்மா பேசிட்டு தான் இருப்பார், உடையது வார்த்தையை. ஆமாம், இன்னைக்கு கற்பலகை எல்லாம் கையில் எடுத்து தரல ஆண்டவர், நம்ம இருதய பலகையில் தான் எழுதி என்றார். சமூகத்தில இருந்து இருதய பலகையில அவ்வளோ வார்த்தை எழுதி, நீ போ, தைரியமா போ, இதை சுமந்துட்டு போ அப்படின்னு சொல்லி சுமந்துட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா அதுக்கு நேர் மாறி. எது நடக்கக்கூடாதோ அது நடக்குது, எது நான் பார்க்க கூடாதோ அதை பார்க்கிறேன், எதை நான் சந்திக்க கூடாதோ அதை சந்திக்கிறேன். இதை சந்திச்சதும் என்ன செய்கிறான் தெரியுமா மோசே? அந்த கற்பலை உடைச்சிட்டான். இன்னைக்கு அநேகர் இதுதான் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் கர்த்தர் இருதய பலகையில் எழுதி விட்ட வார்த்தை. இந்த வருஷத்தின் இறுதியில இந்த வார்த்தையை ஆண்டவர் ஒரு கொஸ்டினா வைக்கிறார். இன்னைக்கு அதை நீ உடைச்சி போட்டுட்டியா, இல்ல அதை இன்னும் உடைக்காம வச்சிருக்கிறியா? மகிமையை பார்க்கணும்னு விரும்புற மோசே கிட்ட ஆண்டவர் சொல்ற முதல் ப்ரொசீஜரே, நீ உடைச்சி போட்டத நீ திரும்ப உருவாக்கிட்டு வா, நீ உருவாக்கிட்டு வா. ஹல்லேலூயா, ஆமென். நாம இன்னைக்கு சூழ்நிலை நமக்கு நேர் மாறி நடக்கும்போது நாம செய்யற பெரிய தப்புனது சொன்ன வார்த்தையை அப்படியே உடைச்சிரும். ஆமென். தாவீது தன் வாழ்க்கையில கர்த்தர் செய்த அற்புதத்தை சொல்லும் போது சங்கீதம் 18வது சங்கீதத்துல ஆமென் இப்படி ஒரு வார்த்தையை சொல்றார் பாருங்கள். 19வது வசனத்தை வாசியுங்கள். 18-19 வாசி. அவர் விசாலமான இடத்திலே 18ல இருந்தே வாசி. 18 என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவா இருந்தார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். என்னை விசாலமான இடத்துல கொண்டு வந்துட்டார். ஆமா, ஏன் இங்க இந்த விசாலமான இடத்துல கொண்டு வந்தார்னா என் மேல அவர் ரொம்ப பிரியமா இருந்தா. இந்த பிரியம் எதனால வந்துச்சுன்னா 21வது வசனத்துல சொல்றாரு, வாசிங்கள் 21-22. கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அடுத்த வார்த்தை, நிறுத்தினேன், அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடல. எனக்கு சூழ்நிலை எல்லாம் பிரதிகூலமா இருந்ததும் நான் எதை உடைக்கல தெரியுமா? அவர் தந்த வார்த்தையை நான் உடைச்சி போடல, நான் அதை தள்ளி போடல. ஆமென். மோசே, நீ கற்பலகை மட்டும் உடைக்காம கொஞ்சம் பொறுமையா இருந்திருப்பாய். இதுவரை இந்த ஜனங்கள் இப்படி ஒரு சிலை உண்டு பண்ணது கிடையாது. இப்பதான் ஃபர்ஸ்டா உண்டு பண்றாங்க. அவங்களுக்கு இன்னும் தெரியல இந்த கற்பலையில முதலாவது கட்டளை இப்படிதான் இருக்குதுன்னு தெரியல. நீ கொஞ்சம் பொறுமையா இருந்து அந்த கட்டளை அவங்களுக்கு காண்பிச்சிருக்கலாம். கர்த்தர் இதை சொல்ற, கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா, கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமே. இன்னைக்கு அநேகர் நம்ம பொறுமை இழந்து நாம செய்யற தப்பு என்ன தெரியுமா? வார்த்தையை உடைச்சு போடுறோம், வார்த்தையை உடைச்சு போடுறோம். ஆமென். ஒரு காரியத்தை தைரியமாய் சொல்லுகிறேன், நீங்கள் சந்திக்கிற சூழ்நிலையை விட மேலானது கர்த்தர் உங்களுக்கு எழுதி கொடுத்த வார்த்தை. விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் சந்திக்கிற சூழ்நிலை விட மேலானது, வல்லமையானது கர்த்தர் எனக்கு தந்த வார்த்தைன்னு நம்புறவங்க சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தையில ஒரு உறுப்பு கூட மாற கர்த்தர் விட மாட்டார். கீழே ஜனங்கள் சிலை உண்டு பண்ணதோ நீ வார்த்தையை உடைச்சிருவியா மோசே? உன் வாழ்க்கையில கொஞ்சம் சிச்சுவேஷன் வித்தியாசமானதோ அவர் சொன்ன வார்த்தையை நீ உடைச்சிருவியா மோசே? ஆமென். அன்பான உள்ளமே, இந்த வருஷத்துல
வார்த்தை நிறைவேறல. ஆனா சில சூழ்நிலையை பார்த்து யாராவது வார்த்தையை உடைச்சிட்டீங்கன்னா, கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை, திரும்ப உன் இருதயத்தின் பலகை சீர்படுத்தி அவர் சமூகத்தில் வா. அவர் திரும்ப உனக்கு அந்த வார்த்தையை திரும்ப எழுத விரும்புகிறார். உனக்கு சொல்லப்பட்டது உனக்கு தான் நிறைவேறும். உனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் உங்களுக்கு தான் நிறைவேறும். விசுவாசிக்கிறவங்க ஆமென் என்று சொல்லி கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. திரும்ப அந்த வார்த்தை இருதயத்தில் எழுதுங்க. திரும்ப அந்த வார்த்தை இருதயத்தில் எழுத விட்டு கொடுங்கள். ஆண்டவரே, நான் உடைச்சிட்டேன். ஆண்டவரே, நான் உடைச்சிட்டேன். ஆமென், நான் உடைச்சிட்டேன். ஹல்லேலூயா. அதனால மோசே கொடுத்த பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? ஆமென், நீ மேல வந்துரு, நான் திரும்ப எழுதி தரேன் அப்படி சொல்லல. ஆமென், நீ 2 கல்லை வெட்டிட்டு வரணும். ஆமென். மோசே இப்ப கல்லை வெட்டும் போது தான் மோசைக்கு தெரியுது இது எவ்வளவு கஷ்டமான ப்ராசஸ்னு. அதாவது ஒரு வார்த்தை உங்களை பார்த்து வருதுன்னா, ஆமாம், அந்த வார்த்தை பைபிள் சொல்லுகிறது கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது என்று. ஹல்லேலூயா. அது புடமிடப்பட்டு தான் வருது. புடமிடப்பட்டு வருதுனாலே அந்த வசனம் வேல்யூ உள்ள வசனம். அந்த வார்த்தை போய் சொல்லாது. அந்த வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இந்த கல்லை வெட்டிட்டு இருக்கும் போதுதான் மோசேக்கு தெரியுது, தெரியாம உடைச்சிட்டேன், தெரியாம உடைச்சிட்டேன். எனக்கு கிடைக்கப்பட்ட வார்த்தை என்பது அது சும்மா வந்ததல்ல, அது புடமிடப்பட்டு வந்த வார்த்தை. எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரிகிறது? என்கிட்ட கர்த்தர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அது வெறுமையானது அல்ல, அது புடமிடப்பட்ட வார்த்தை. எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் நடக்கும் என்று நிச்சயம் உள்ளவர்கள் வலது கரத்தை உயர்த்தி, நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை போவீரோ, நீர் சொல்லியோ, ஹல்லேலூயா, சொன்ன வார்த்தையை போவீரோ, ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் சொல்லுங்க, ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட கால். நான் உடைத்து போட்ட வார்த்தை இனி என் லைஃப்ல நிறைவேறுமா? எஸ், கர்த்தர் இன்னைக்கு அதுதான் பேசுறார். அவர் திரும்ப எழுதுவார். உங்க வாழ்க்கையில் எது எது நிறைவேறணுமோ கர்த்தர் திரும்ப எழுதுவார். சீயோனே, நீ கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ கர்த்தரிடத்தில் திரும்பு. நீ திரும்பினால் அவர் உன்னை திரும்ப சீர்படுத்துவார். நீ திரும்பினால் அவர் உன்னை திரும்ப சீர்படுத்துவார். ஆமென். இதற்கு ஆண்டவர் மோசே கிட்ட சொன்ன ஒரு 3 காரியத்தை சொல்லி நான் ஆராதிக்க விரும்புகிறேன். 34வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை வாசியுங்கள். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி அதிகாலையில நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி சமூகத்துல வந்து நில்லு. அங்கே மலை உச்சியில் காலமே என் சமூகத்தில் நில்லு. அதன் அர்த்தம் என்ன? நீ காலையில எழும்பி பார்க்க வேண்டிய முகம் என் முகம். ஆமென். அந்த முகத்தை பார்த்துட்டு தான் நீ எல்லா முகத்தையும் பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆமென். திரும்ப எழுதுவார் வார்த்தை இருதயத்துல. ஆனா நீ என்ன செய்ய? மோசே, அதிகாலையில் எழும்பு, காலையிலே எழும்பி வேற எந்த வேலையும் போயிடாத. நீ சமூகத்துல வந்து உட்கார்ந்து என் முகத்தை மட்டும் பாரு. நீ என் முகத்தை பார்த்துட்டு எல்லாத்தையும் பாரு. ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே இந்த ஒரு அனுபவத்தை சபையார் செய்யும்படி கர்த்தருடைய ஆவியானவர் விசேஷமாய் வார்த்தை நிறைவேற காத்திருக்கிற உள்ளமே, ஆமை, இந்த காரியத்தை செய்ய கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஒரு விசை கூட நினைப்பூட்டுகிறார். அதிகாலையிலே எழுந்து தேவ சமூகத்தில் வந்து அவர் முகத்தையே தேடி இருங்க. என் ஆத்துமா கர்த்தரையே நோக்கி அமர்ந்திருக்கிறது. நான் நம்புகிறது அவராலே வரும். நான் நம்புகிறது அவராலே வரும். சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் முகத்தை பாருங்க. ஃபர்ஸ்ட் என் லைஃப்ல நான் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய முகம் அவர் முகம். அவர் முகத்தை பார்த்துட்டு ஆமே எல்லாத்தையும் பாருங்க. கர்த்தர் எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. திரும்ப கர்த்தர் எழுதுவார். ஆமா, வார்த்தையை மட்டும் உடைச்சிடாதீங்க. அவர் ஒரு விசை பேசியிருந்தாலும்
அந்த வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் அந்த வார்த்தையை தள்ளி போடவில்லை. தாவீது வாழ்க்கையில அனுபவித்து சொல்றார், நான் தள்ளி போடல, நான் துரோகம் பண்ணல. அவர் எனக்கு தந்த வார்த்தையை நான் உடைத்து போடவில்லை. மோசை அறியாம உடைச்சிட்டார். ஆனா இப்ப கல்லை வெட்டும் போதுதான் மோசைக்கு தெரியுது, என் கையில கொடுக்கப்பட்ட வார்த்தை எவ்வளவு புடமிட்டு வந்த வார்த்தை. ஆமென். சபையே, உங்களோடு கர்த்தர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் சும்மா பலிபீடத்திலிருந்து வெறும் வாயில் பேசுற வார்த்தை அல்ல. அது புடமிடப்பட்ட வார்த்தை. அது புடமிடப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தை ஒரு நாளும் எனக்கு பொய் சொல்லாது நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாம் தேவ சமூகத்துல. அவர் உண்மை உள்ள தேவன். அவர் பொய் சொல்ல மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். 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 இயேசு சொன்னதெல்லாம் சொல்லு ஆமென். 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 வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு சொன்ன ஏதாவது வார்த்தையை உடைச்சி போட்டிருக்கிறீங்களா? ஒரு விஷயம் கூட தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து விசேஷமா இந்த ஜெப நாட்கள்ல, இந்த வருஷத்தின் இறுதி நாட்கள்ல ஹல்லேலூயா திரும்ப ஆண்டவரே அது என் இருதய பலகையில் எழுதுங்கப்பா. ஆண்டவர் சொல்றார், நீ கல்லை வெட்டிட்டு வான்னு தான் சொல்றார். நான் எழுதுவேன்றார். நான் எழுதுவேன். திரும்ப அவர் தான் எழுதுறார். அவர் திரும்ப எழுதும் போது இன்னொரு வார்த்தை அல்ல, ஏற்கனவே எழுதப்பட்ட அதே வார்த்தை. சொன்னது சொன்னதுதான், அதுதான் நடக்கும் என்று நிச்சயம் உள்ளவர்கள் நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென். வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று. வாக்கு தத்தங்கள், வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றது. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே. சொல்ல அவர் சர்வவல்ல, அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாது. அவர் சர்வவல்லதே. நீ உடைத்து விடாதே மோசே. திரும்ப எழுத போகிறார். அந்த வார்த்தை நிறைவேறும். சொல்லுவோம் வார்த்தைகள் நல்ல கையை தட்டி ஆமென். 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 சத்தங்கள் எல்லாம் ஆமென். 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். 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 வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. செத்து போனதா, செத்து போனதா சாராளி கப்பத்தை உயிர்ப்பித்ததே. செத்து போனதா ஆமே. குறித்திட்ட காலத்திலே வார்த்தை நிறைவேறிச்சே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறும். ஆமென். 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 வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். சொல்லுங்க ஆமென். சொல்லப்பட்டது நடக்கும். என்னை நடத்துகிறவர் சொன்னதை நிறைவேற்றவே நடத்துகிறார். ஆமென். 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 வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். 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 இயேசு சொன்னதெல்லாம் இடிக்கப்பட்ட இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே இடிக்கப்பட்ட கட்டுவித்ததே. குறித்திட்ட
குறித்த காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. இதுதான் உன் சாட்சி சபையே. என் வாழ்க்கையிலும் அது நிறைவேறிற்று. ஆமென், ஆமென், ஆமென். உடைத்து போட்ட வார்த்தையை திரும்ப இருதய பலகையில் எழுத விட்டுக்கொடு. உடைத்து போட்ட வார்த்தையை திரும்ப இருதய பலகையில் எடுத்து எழுத விட்டுக்கொடு. ஆமென், ஆமென். நீ அதை புறந்தள்ளி விடாதே. ஆமென். நீ அதற்கு துரோகம் பண்ணாதே. எழுதப்பட்ட வார்த்தை புடவிடப்பட்ட வார்த்தை. துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. துரத்தப்பட்ட இது அவர் திரும்ப எழுதுகிறார். வாழ்க்கையில் உடைக்கப்பட்ட அத்தனை திரும்ப எழுதப்படுகிறது. சொன்னதெல்லாம் சொல்லுங்க. ஆமென், 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 ஆமென். ஷரபல கதரிமோ. நன்றி, 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 நன்றி. விசுவாசத்தோடு நல்ல கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துக பார்க்கலாம். வார்த்தை நம்புகிறப்பா, வார்த்தை நம்புகிறப்பா. நான் உடைத்து போட்ட வார்த்தையை திரும்ப என் இருதய பலகையில் எழுதுவீராக. இதோ உங்க சமூகத்துல ஆண்டவரே இருதயத்தை நேராக்கி வந்து நிற்கிறேன். உடைத்து போட்ட என் இருதய பலகையை திரும்ப சீர்படுத்தி வந்து நிற்கிறேன். நீர் மறுபடியும் எழுது. என் வாழ்க்கை உடைக்கப்பட்டவைகள் திரும்ப உயிர்ப்பிக்கப்படட்டும். Hallelujah, 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 hallelujah. என் கர்த்தர் நல்லவர். இதோ இந்த வருஷத்தின் இறுதியில உடைக்கப்பட்ட பல காரியத்தை கர்த்தர் திரும்ப எழுத போகிறார். திரும்ப எழுத போகிறார். உங்க வாழ்க்கையில் உடைக்கப்பட்ட சில காரியங்கள் திரும்ப எழுதப்பட போகிறது. திரும்ப எழுதப்பட போகிறது. ரீரைட் பண்றார் என் ஆண்டவர். ராபாலா சந்தல ரிகரபலபோ ஷாதரபா லிகரபலகரபலபோ ஷபரபலபலபலபா. ரீரைட் பண்றார். இதோ திரும்ப எழுதுகிறார். திரும்ப எழுதுகிறார். ஓ thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. இது அவரால் மாத்திரமே செய்யக்கூடும். இது அவருக்கு மட்டுமே செய்யக்கூடும். Hallelujah, hallelujah. திரும்ப திரும்ப திரும்ப. சிலது வேண்டானே உடைச்சு போட்டுட்டீங்களே. இது இனி என்னால ஒட்டி வைக்க முடியாது. இது இனி என்னால கட்டி எழுப்ப முடியாது. நாமே உடைத்து போட்ட பல காரியங்கள். அன்பான தேவ பிள்ளை, இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். இதோ ரீரைட் பண்ணுகிறவர், திரும்ப எடுப்பிக்கிறவர், தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டினவர். இது உன் வாழ்க்கையில் திரும்ப சிலவைகள் எழுதுகிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். புதிய ஆண்டுக்குள் நம்பிக்கை அற்றதாய் கால் வைக்காதே. நம்பிக்கையோடு கால்வை. எழுதினது எழுதினதே, எழுதினது எழுதினதே, எழுதினது எழுதினதே. ஷரபர ஹந்த ரிகரபோ லிகரபர ஹந்தல ரிபனோ லிகரபலபோ ஷபரபலபோ தரியாதரா. மகிமை 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 மகிமை. அவர் உண்மை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர். அவர் மாறாதது போல அவர் வார்த்தையும் மாறார். என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு என்ன வருத்தம்னா, மோசே உன் கையில இருந்து அதுவா விழுந்து உடைஞ்சிருந்தா கூட ஓகே மோசே, ஆனா நீ உடைச்சிட்டிய மோசே. அதனாலதான் சொல்ற, நீ உடைத்த அப்படின்றார். உன் கையில் உடைந்தன்னு சொல்லல. சில வார்த்தைகளை நாமே வேண்டாட்டு உடைத்து போட்ட நிலையில, ஏன்னா நடக்கிற சூழ்நிலையை பார்த்தா, நடக்கிறத பார்த்தா
ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த காலை நேரத்தில் விசுவாசிக்கிறீங்க? என் சூழ்நிலை எதுவானாலும் திரும்ப எழுத என் ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். திரும்ப எழுத என் ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். அப்பா, ஒரு விசை கூட என் இருதய பலகையில எனக்கு சொன்ன வார்த்தையை எழுதுங்க ஆண்டவரே. என் லைஃப்ல நிறைய உடைஞ்சிட்டுப்பா, என் விசுவாசம் உடைஞ்சிட்டுப்பா, என் நம்பிக்கை உடைஞ்சிட்டுப்பா, நானே பலதை உடைச்சிட்டு ஆண்டவரே. திரும்ப அவைகள் எழுதப்படுவதாக. அப்படி விட்டு கொடுக்கிறவங்க 2 கரங்களை உயர்த்தி இந்த வருஷத்தின் இந்த இறுதி நாட்களில் ஆமென் திரும்ப திரும்ப ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்து புதிய ஆண்டுக்குள் நம்பிக்கை அற்றவர்களா அல்ல, நம்பிக்கையோட கால் வையுங்கள். சொன்னது சொன்னதுதான், எழுதுனது எழுதுனதுதான். மோசே, நான் திருத்தி எழுத மாட்டேன், நான் திரும்ப தான் எழுதுவேன். நான் திருத்தி எழுத மாட்டேன், நான் திரும்ப எழுதுவேன். நான் ஒரு விசை எழுதினதை மறு விசை திருத்துகிற தெய்வம் அல்ல. சில உள்ளத்துக்கு இந்த வார்த்தை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்ல ஏவுகிறார். அவர் திருத்தி எழுத மாட்டார், அவர் திரும்ப எழுதுவார். என்ன செய்வேன் சொன்னாரோ அதை திரும்ப எழுதுறார் இருதயத்துல. எதை கட்டுவேன் சொன்னாரோ அதை திரும்ப எழுதுகிறார் உன் இருதயத்துல. ஹல்லேலூயா. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? சொன்ன வார்த்தையை நீர் சொன்ன வார்த்தையை போவீரோ? ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் ஒரு முறை என்னிடம். ஹல்லேலூயா. ஒரு விசை அப்படியே கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி உங்க 2 கரங்களை இருதயத்தில் வைத்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே யோசிங்க. இந்த வருஷத்துல ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல எதெல்லாம் உடைச்சிட்டீங்க? சில சூழ்நிலையை பார்த்து நினைச்சது போல சில காரியங்கள் நடக்காததும் எதெல்லாம் உடைச்சி போட்டீங்க? இதெல்லாம் உடைச்சு போட்டீங்க. ஆமே, கர்த்தர் இன்னைக்கு பேசுற வார்த்தை, நான் திரும்ப அதை எழுதுறேன், நான் திரும்ப அதை எழுதுறேன். நீ வந்து நில்லு மோசே, உன் இருதயத்தை நேராக்கி வந்து நில்லு. நீ இருதயத்தை நேராக்கி வந்து நில்லு. அப்படியே யோசிங்க, இந்த வருஷத்துல எதெல்லாம் உடைச்சு போட்டீங்க? எதெல்லாம் உடைச்சிட்டீங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையில எதெல்லாம் உடைச்சிட்டீங்க? சில காரியங்களை பார்த்து நான் நினைச்சது போல என் லைஃப்ல நடக்காததும், ஹல்லேலூயா, சில காரியத்தை நான் உடைச்சிட்டேன். இந்த வார்த்தையின் மேல் கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தையின் மேல இருக்கிற விசுவாசத்தை உடைச்சிட்டீங்களா? அவர் தந்த வார்த்தையை உடைச்சு போட்டீங்களா? இதெல்லாம் இனி என் லைஃப்ல நடக்காது. ஹல்லேலூயா. அவன் இந்த வார்த்தையை உடைச்சு போட்டீங்களா? எதை ஆண்டவர்கிட்ட 2-3 நிமிஷம் அப்படியே பேசுங்க, இருதயத்தை திறந்து. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் நேராக்கி வந்து நிற்கிறேன்ப்பா, இருதயத்தை நேராக்கி திரும்ப எழுதுங்க ஆண்டவரே, திரும்ப எழுதுங்கப்பா. என் வாழ்க்கை குறித்து நீங்க எழுதுங்க, நீங்க எழுதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் விசுவாசத்தை திரும்ப எழுதுங்க, என் நம்பிக்கை திரும்ப எழுதுங்க, என் ஜெப வாழ்க்கையை திரும்ப எழுதுங்க, உம்மை பற்றி கொள்ளுகிற அனுபவத்தை திரும்ப எழுதுங்க. இயேசுவின் நாமத்தில் இப்ப ஜெபிக்கிற இந்த நேரத்திலே இத கத்த திரும்ப எழுதுகிறா, திரும்ப எழுதுகிறா. திரும்ப உடைக்கப்பட்ட அநேக காரியங்கள் இதோ உயிர்ப்பிக்கப்படுவதாக, உயிர்ப்பிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். இது ஒரு வல்லமை. அன்று மோசே பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு மகிமையின் மேகம் மூடி, ஒரு மகிமையின் மேகம் மூடி, ஓ ரகாஷதலா தியாதலரியா லேகாராஷியதரா லேதிரியாந்தரா, ஒரு அக்கினி வந்து எழுதினது போல இதோ இருதயத்தின் பலகையில் ஒரு அக்கினி வந்து மறுபடியும் எழுதுகிறது. எதை எதை நீங்க உடைச்சு போட்டீங்களோ அதை சொல்லுங்க.
ஹல்லேலூயா. எதை நீங்க உடைச்சு போட்டீங்க? நம்பிக்கை அற்று போய் சிலதை நான் உடைச்சிட்டேன் ஆண்டவரே, நான் உடைச்சிட்டேன் ஆண்டவரே. மோசே சொல்றா, நீ நேராக்கி வந்து நில்லு, இருதயத்தை நேராக்கி வந்து நில்லு, நான் திரும்ப எழுதுவேன். இதோ திரும்ப எழுதப்படுகிறது. விழுந்து போன கூடாரம் திரும்ப எழுதப்படுகிறது. திருத்தி அல்ல, திரும்ப எழுதுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? திரும்ப எழுதப்படுகிறது. உன் வாழ்க்கையின் சாப்டர் திரும்ப எழுதப்படுகிறது. Oh, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Oh, நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை போவீரோ. நீர் சொல்லியும் சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்து நிறைவேற்றுவே. ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை. ஆண்டவரை பார்த்து சொல்லு, நீர் போய் வார்த்தை சொல்லிட, நீர் போய் வார்த்தை சொல்லிட, மனதும் மாறிட மனிதன் அல்லவே. இயேசுவே, நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறுமே. நீர் போய் வார்த்தை சொல்லிட, எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தை, புடமிடப்பட்ட வார்த்தை, அது ஒரு நாள் போய் சொல்லாது. இயேசுவே, நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறு. பாரு, நீர் சொல்லியும்